எல்லாரும் கணவன் மனைவி கூட வாழணும்னு நம்ம இந்து தெய்வங்கள் வழிபடுத்துறாங்க. கணவன் மனைவியோட வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில என்ன இருக்கோ அதானே இந்த இந்துக்களுடைய இது என்னன்னா, நம்ம சராசரி வாழ்க்கை எப்படி அதை பற்றி தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை சொல்லுவார். சராசரியாக மண்ணை ஒருத்தர் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கல்யாணம், அவங்களுடைய குழந்தைகள் அப்படி இப்படின்னு பரமாத்மாவே ராமரே ரமகுச்சா என்ன கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பேரை கொண்டு வரை காமிச்சுப்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா நவகிரக நாயகர்களுடைய பாதியார்கள் அப்படி யாருன்னு சொல்ல போறேன். சூரியனுக்கு உஷாதேவி அவ மனைவி. அடுத்து சந்திரனுக்கு ரோஹிணி. 27 பேர் இருக்காங்க, ஆனால் ரோஹிணி கிட்ட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. செவ்வாய்க்கு சக்தி தேவி, புதனுக்கு ஞானதேவி, குருக்கு தாராதேவி, சுக்கரனுக்கு சுகீர்த்தி தேவி, சனி பகவானுக்கு நீலாதேவி, ராகுக்கு ஸ்ரீஹி தேவி, கேதுக்கு சந்திரலேகி தேவி. இந்த தேவிகளை நினைச்சுக்கிட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆகுது. உஷாதேவி நமோ நம. உஷாதேவி என்ன இருக்கு சொல்ல வேண்டியதானே? நமக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா சந்தோஷம் அடிச்சுட்டு போகிறாங்க. நமக்கு எந்த கஷ்டம் இல்லை திங்கள் செவ்வாய் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு சாமி ரூமில் வச்சுக்கிட்டு சொல்லிட்டிங்கன்னா சரியாக போச்சு. அவங்க ஒய்ஃபும் சந்தோஷப்பட்டுருவாங்கல்ல, இல்லையா? செஞ்சு பாருங்க. ஓகே.